ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் கார்த்திகை தீபம் சீரியலோட இன்னைக்கான ஒரு குட்டி ரிவ்யூ அப்டேட் பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வந்துடும், அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ வந்து நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக் தீபா இருக்கிற அந்த காட்டு பகுதிக்கு வந்துடுறாங்க. அந்த பகுதிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கார்த்திக்கும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து சில பேரை விசாரிக்கிறாங்க. இந்த காட்டு பகுதியில் சந்தேகப்படுற மாதிரியான சாமியார்கள் எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அங்கே இருக்க சில பேர்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. அப்போது கார்த்திக்கு உண்மை தெரிய வருது. இந்த காட்டுப்பகுதியில் 2 நாளாக நான் ஒருத்தரை பார்த்தேன். அவரை பார்க்குறதுக்கு போலீஸ் சாமியார் மாதிரி இருக்கார். இந்த காட்டுப்பகுதியில் ஒரு சாமியார் இருந்தார். ஆனால் இப்போது அவர் இந்த ஊர்லேயே இல்லை, எங்கேயோ வெளியூர் போயிட்டாரு. இப்போது இங்கே இருக்கிற அந்த சாமியாரை பார்த்தா கண்டிப்பாக மக்களை ஏமாற்றி அவங்கக்கிட்ட இருந்து பணம் பொருள் இதெல்லாம் வந்துட்டு அபகரிக்கிறதுக்காக வந்து வேஷம் போட்டு வந்திருக்கிறவன் மாதிரி தான் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து நம்ம கார்த்திக்கு புரிய வருது, கண்டிப்பாக அந்த இடத்துல தான் தீபா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த ஆள்கிட்ட கார்த்திக்கிட்ட அந்த அட்ரஸ் வந்து சொல்கிறாங்க, அந்த அருவி இருக்கிற இடத்த. ஸோ அந்த இடத்துக்கு கார்த்திக்கும் வந்து தொடர்ந்து போகிறாரு. அதுக்கு முன்னாடி கார்த்திக் அந்த இடத்துல வந்து தீபாவை பார்க்குறதுக்கு முன்னாடி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு வராங்க. அப்போது போலீஸும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ நம்ம தீபா எங்கே இருக்காங்கன்னு தெரியல, ஆனால் நம்ம ரம்யா கூட தான் இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் அந்த சாமியார் அந்த ட்ரம்மு இது எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பரிகாரம் பண்ணுறதுக்காக. அப்போது போலீஸ் வரதை அந்த போலீஸ் சாமியார் வந்து பார்த்துடுறாரு. ஆஹா, போலீஸ் இங்கே எப்படி வந்தாங்க, இவங்க கையில் வந்து மாட்டணுன்னா நம்ம செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு புதருக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யாவுக்கு கால் பண்ணி அந்த போலீஸ் சாமியார் கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி இங்கே போலீஸ் ரைடு வந்துருச்சு, கண்டிப்பாக நம்ம பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரம்யாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே, ஐயோ எப்படி இங்கே போலீஸ் வந்திருப்பாங்க, கண்டிப்பாக யாருக்கோ உண்மை தெரிஞ்சிருச்சு, கார்த்திக் உண்மை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி ரம்யா ஒரு பக்கம் பயப்படுறாங்க. அப்படியே ரம்யா பயப்பட்டாலும் எப்படி அது சொல்லி சமாளிப்பாங்க. அந்த போலீஸ் சாமியாரை இதில் மாட்டி விட்டுட்டு ரம்யா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.